ரியாக்ட் பண்ணாதனால நாளைக்கு இன்னொரு ஹீரோயின் ஆக்ட்ரஸ் கிட்ட இப்படி கேட்பாங்க. என்னால் முடிஞ்சது நான் பண்ணியிருக்கலாம், அந்த ஒரு வருத்தத்தில் தான் இருந்தேன். பாடி ஷேமிங் இன்னைக்கு மட்டும் இல்லை, ரொம்ப வருஷமாகவே இருக்குது, நாளைக்குமே இருக்க போகுது. பட் அட்லீஸ்ட் இந்த மாதிரி சொல்லும்போது டாலரேட் பண்ணாமல், இப்போ நான் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தேன், நான் அதை சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னால் ரியாக்ட் பண்ணல, அதுவே கிட்ட என்னையே டார்கெட் பண்ணிட்டு அந்த ரூம் ஒரு 50-60 மென் மட்டும் இருந்தாங்க, புருஷங்க மட்டும் இருந்த ஒரு ரூமில் நான் தனி ஒரு பொம்பளையா இருந்தேன். அண்ட் ஐ ஹேட் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் மை செல்ஃப். பிகாஸ் அவங்களுமே டிஃபெண்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு தமிழ் புரியல, அதனால. நான் கேரளா இஸ் மை நேட்டிவ் பிளேஸ். ஆனால் நான் படித்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். தமிழில் தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். இது என்ன கதை, தமிழ் புரியலனால இருக்குது. அப்புறம் ஜோக்கா சொன்னோம், இது ஏன் இவ்வளோ இதுவாக பண்ணுறீங்க, ஓவர் ரியாக்ட் பண்ண மாதிரி. எனக்கு அது ஜோக்காக தோணலைங்க. என் பாடி பற்றி கமெண்ட் பண்ணுறது யாருக்குமே உரிமை இல்லை. இப்போ ஒரு ஹீரோ கிட்ட இதை கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. எவ்வளோ வெயிட் ஆனாலும் என்ன வேணாலும் ஆகுனா கேட்க மாட்டாங்க. இது மாறணும். எல்லாரும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க. டூ இட் இன் யோர் வே. நேற்றுக்கு ஐ வாஸ் புஷ் டு ரியாக்ட். 3வது வாட்டியும் இப்படி கேட்டு கேட்டு ஒரு 10 நிமிஷம் என்னை புள்ளி பண்ணாங்க. கோவம் வரும்போது அழற ஒரு ஆள் தான் நான். ரொம்ப ஸ்டட்டர் பண்ணுவேன், ஸ்டாமர் பண்ணுவேன். அது ஒன்றும் இல்லாமல் என்னால் அது ஆர்டிகுலேட் பண்ண முடிஞ்சது. ஐ திங்க் இட் வாஸ் காட்ஸ் வே ஆஃப் ப்ரொடெக்டிங் மீ. நான் நினச்சேன்